விஜய் அண்ணாக்கு தான். எதனாலக்கா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ரசிகர் நான். எங்கள் வீட்டில் நாங்கள் 9 டிக்கெட்டு, எங்கள் பசங்க 3 பேர், எங்கள் மாமியார், எங்கள் அம்மா, என் கணவர் எல்லோரும் சேர்த்து எங்கள் 9 டிக்கெட்டும் அவருக்கு தான் ஓட்டு. கண்டிப்பாக விஜய் ஜெயிச்சார்னா ஏதோ நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். புதுசாக நிற்கிறாம விஜய், அவனுக்கு தான் ஓட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் நான். 2026 எலெக்ஷன் உங்கள் சப்போர்ட் யாருக்குண்ணா? விஜய்க்கு தான். ஏதோ மக்கள் ஆட்சி மாற்றமே, மக்களுக்கோசம் எதனா செய்யட்டும். யாருன்னா வந்து இவங்கெல்லாம் பார்த்து டாக்டருங்களை பார்த்து வேலையாகல. திமுக பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் அவங்க எங்கள் வீட்டு பணத்தை கொடுத்து அவனுக்குண்ணா மாரி அவன் கோடி கூட சம்பாதிச்சு நான் அவங்க வச்சுக்கிறான். திமுக பார்த்தாச்சு, அண்ணா திமுக பார்த்தாச்சு, எல்லாரும் பார்த்தாச்சு. இவங்க தான் அண்ணுக்கிறாங்க, இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க கோடியாக. மக்கள் தான் சேர்ந்துக்கிறாங்க. என்ன சேர்ந்துக்கிறாங்க சொல்லுங்கள்? யாருக்கும் நினைக்கிறீங்களா? மக்களுக்கு செய்யிட்டங்க மாற்றம். அவர் வந்து எங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இல்லாப்பட்ட ஏழைங்களுக்கு செய்யிட்டங்க, வேறு யாருக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இல்லாப்பட்ட ஏழைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நிறைய எதிர்ப்பு. என்னத்த எதிர்ப்புங்க? நல்லவனுக்கு எப்படி எதிர்ப்பு இல்லாமல் இருக்குமா? மக்கள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க துண்ணமே பொடி வழியாக பொட்டிக்கணுமே. அப்போ அவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இதான் போலாங்க. விஜய் அண்ணாக்கு தான். எதனாலக்கா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ரசிகர் நான். எங்கள் வீட்டில் நாங்கள் 9 டிக்கெட்டு, எங்கள் பசங்க 3 பேர், எங்கள் மாமியார், எங்கள் அம்மா, என் கணவர் எல்லோரும் சேர்த்து எங்கள் 9 டிக்கெட்டும் அவருக்கு தான் ஓட்டு. அது வந்தால் மாட்டம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். இப்போ எதிர்ப்பு நிறைய இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையும் அவர் படத்துலேயே எவ்வளவோ பார்த்து தானே வர்றாரு, அதெல்லாம் அவர் சமாளிப்பார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைக்கிறோம். 100%, 200% நினைக்கிறோம். அவர் வந்து மாற்றுன்னு சொல்கிறார். கண்டிப்பாக எல்லாமே மாற்றுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. யார் வந்தாலும் விலைவாசி குறைக்கணும். ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு இதில் போட்டு எல்லாத்தையும் தாக்கிடுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாத பசங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுன்றது கொஞ்சம் எல்லாருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும். எல்கேஜிக்கே 1 லட்ச ரூபாய் 80,000 கட்டினா நாங்களாம் எப்படி கட்டுறது? எல்லா பசங்களும் படிக்குது, நம்ம வீட்டு பசங்களும் படிக்க வைக்கணும்னா படிக்க வைக்க முடியுதா? இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக எடுத்துன்னு வந்ததோ பாருங்கள். எங்கள் பசங்களாம் அதில் தான் படித்தாங்க. ஆனால் இப்போலாம் அது பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. மகே கணேசா கேர்ள்ஸ் ஸ்கூலு, இந்த குப்தா ஸ்கூலு, இதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்தாவே அதுதான் சூப்பர். மாற்றம் வந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். எப்படி வருது தெரியலையே. கேஸுக்கு ஃபோன் போட்டு 15 நாள் ஆகுது. எங்கள் வீட்டாண்ட கேஸ் இல்லை. காவா மூடி தரேன்னாங்க, அதுவும் மூடி தரல. அது கடை கட்டி தரேன்னாங்க, அதுவும் கட்டி தரல. தண்ணி கட்டு கூட தண்ணி குழா போட்டு தரேன்னா அதுவும் போட்டு தரல. இன்னும் எல்லாம் அவங்கவுங்க சேர்ப்பாக இருக்கிறாங்க. நாங்கள் தான் இங்கே உட்காந்து லோல் போட்டுன்னு கிடக்குறோம். கடை விற்றா தான் எங்களுக்கு ஆசை. என்ன இப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக விஜய் ஜெயிச்சார்னா ஏதோ நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். எங்கே வேறு யார் அண்ணா கலைஞர் வந்தார், செய்கிறேன்னாரு, அங்கே ஒன்றும் செய்யலை. அண்ணாண்டக்கிற அம்மா மைதிலி அம்மா செய்கிறேன்னா அதுவும் செய்யலை ஒன்றும். விஜய் கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஜெயிச்சார்னா வருவார். கண்டிப்பாக வந்து ஆகணும். வந்தார்னா நல்லது செய்வார். ஏழை ஜனத்துங்களுக்கு நல்லா செய்கிறாரியா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் கண்டிப்பாக வருவார். முக ஸ்டாலின் தானே அவர் தானே வரணும், வேறு யாரும் வரக்கூடாது. அவர் தான் வரணும். ஏன் வரணும்னு கேட்டாக்கா நல்லது எல்லாம் செய்கிறாரு, நல்லது பண்ணுறாரு. மற்றவங்க பற்றிலாம் பேச நம்ம அவசியமே இல்லை. நல்லா செய்கிறப்போல, நல்லா பண்ணுறப்போல இன்னும் செய்வார். எனக்கு தெரிஞ்ச இன்னும் செய்வார். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சிட்டோம். 15 வருஷமாக அனுபவிச்சாச்சு. எல்லோரும் வந்து போகிறாங்க, போயிட்டோம், எல்லோரும் பார்த்தாச்சு. ஆனால் கண்டிப்பாக முக ஸ்டாலின் தான் வரணும், வந்து ஆகணும். நாங்கள் வர வச்சுருவோம். வர வச்சுருவோம், கண்டிப்பாக நாங்கள் வர வைப்போம். அண்ணா வாணண்ணா அவரை பற்றி வாணண்ணா. அவர் நடிகர்ண்ணா, அவர் சாதாரண நடிகர்ண்ணா. சாதாரண நடிகர் பார்த்து அவரை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா டிஎம்கே வந்து நான் 75 வருஷமாக ஆடிக்கிறாங்க, எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லுங்கள்? என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள்? என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே பண்ணதே கிடையாது. எதா பண்ண ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எதா பண்ணியிருக்கிறாரு? எதுவுமே பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணதே இல்லை. இதோ போனார். நான் முதாந்து கூட பார்த்த டிவியில் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போகிறாரு, பீர் பாட்டை பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறார். ஏன் சாப்பான் டெல்லியில் கிடைக்காதா? ஃபோன் பண்ணால் எல்லாமே கிடைக்குங்க, எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். டெல்லியில் எங்கே போனால் கிடைக்கும். டாஸ்மார்க் எல்லா இடத்துல இருக்குது, டாஸ்மார்க் இருக்குது, எல்லா இடத்துல கிடைக்கும். எதுக்கு தேவையில்லாமல் போனோமா பண்ணோமா வந்துகிட்டே இருக்கணும். வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம எதுக்கு போகிறோம்? கோர்ட்டுக்கு வேலையே போகிறோம், முடிச்சுட்டு வரவோட தான். எதுக்கு பீர் பாட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க? எதுக்கு தேவையில்லாதது? மக்கள் சப்போர்ட்லாம் விஜய்க்கு தான் இருக்குன்ற மாதிரி அது சொல்லுவாங்கண்ணா. அது எல்லாம் நாங்கள் தான் சொல்லுவோம். விஜய் ரசிகர், நானும் விஜய் ரசிகர் தான். ஆனால் போட மாட்டாங்க, யாரும் போட மாட்டாங்க. அவர் எப்படியா மாறிடுவார். எங்கே மாறுவார்? பிஜேபிக்கு மாறிடுவார். கண்டிப்பாக அவருக்கு ஓட்டே கிடையாது. இன்னும் ஒரு 15 நாள் பிறகு ரிசல்ட் வந்துடும். கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஜிபே மாறிடுவார். ஆனால் கண்டிப்பாக ஓட்டு வராது அவருக்கு. முக ஸ்டாலின் தான் வருவார். நான் இந்த மார்க்கெட்டில் சொல்கிறேன், முக ஸ்டாலின் தான் வந்து வருவார். 2026 வெல்லும். என்ன சொல்லுவார்? வாயமே வெல்லும் மாதிரி வெல்லும். நாங்கள் தான் வெல்லுவோம்.
சாட்சி காட்டுவோம் நாங்கள். 2026 பொறுத்தளவுக்கு கடுமையான போட்டி இருக்குது. சீமான் ஒரு நிற்கிறாரு, விஜய்னு புதுசாக வந்திருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அதிமுக இருக்குது. அதிமுக கூட்டணி என்பது பிஜேபி கூட்டணி தான். பிஜேபி சொல்கிறதா கேட்க முடியும், மோடி அமித்ஷா இருக்க முடியுதான். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக ஓட்டு போட்டாங்கன்னா இந்த அதிமுக பிஜேபி அடிமையாகிவிடும். தமிழ்நாட்டை மொத்த எதுவும் வளங்களும் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிடும். திராவிட முன்னேற்ற கழகம் அவர் சொன்ன அறிக்கையில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் இருக்கிறது. அதனால் கடுமையான போட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் விஜய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அவர் ஒரு தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ கட்டமைப்பு சரியில்லை. கட்சியுடைய இது பொதுக்குழு செயற்குழுலாம் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி எதுவுமே அவர் பண்ணலை. யாரை அவர் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. இன்றைக்கி டெல்லிக்கு கூட்டி போயிருக்காங்க. அங்கே வச்சு அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு அவர் துணிச்சலோடு தனிச்சு நின்னார்னா அவருடைய வாக்கு சதவீதத்தைன்னு காட்டலாம். அடுத்த இதில் அவரோட கூட்டணி அமைப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அதை துணிச்சலோடு முடிவெடுக்கணும். அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ பகிர்ந்து ஒரு 50 சீட்டு 60 சீட்டுக்கு அவர் ஒரு அடிமையாக போயிட்டாருன்னு சொன்னால் அவருக்கான வாழ்வு அதோடு முடிந்து விடும். ஆனால் துணிச்சலோட தனிச்சு நின்னார்னா அவருடைய ஓட்டு சதவீதத்தை பார்த்து அடுத்த முறை அவருடைய தலைமையில் இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்றம் தான் வெற்றி பெற வேண்டும். ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி பூந்துச்சுன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி இந்திக்காரங்க தான் எந்த துறையாக இருந்தாலும் இபியில் வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால் திமுக வரணும். மன நிறைவோடு சொல்லலை, திமுக நிறைய குறை இருக்குது. ஆனால் நிறைய அவங்க எந்த கட்டமைப்புக்கு சரியான செய்யலாம். மருத்துவம், கல்வி, சுகாதாரம் இதுக்கெல்லாம் நல்லா செய்யணும். எங்களை போல் ஆட்டோ டிரைவருக்கு அந்த பென்ஷன் கூட இன்னும் வரல. ஓட்டுநர்களுக்கு அவருடைய இது வரல. அதெல்லாம் கவனத்தில் கொள்ள பெரிய அங்கே மோடியும் பெரிய ஆளை தான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியும் இந்த ஆட்சியும் பெரிய மக்களுக்கு தான் பார்க்குறாங்க. சாதாரண தொழிலாளர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேணும். இன்னும் அதிகமான ஓட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லலாம். மக்கள் சப்போர்ட்லாம் விஜய் கிட்ட இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்களா? அது எப்படி? மக்கள் ரசிகர்கள் இருக்குது. அவர்கிட்ட இருக்க ரசிகரில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது பாருங்கள். அவர்கிட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் 40 பேருக்கு தான் ஓட்டு இருக்குது. ஓட்டு இல்லாதவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட எங்கள் பசங்க சொல்கிறாங்க விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னு. அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எத்தனை சதவீதம் அடித்தா 30-40% ஓட்டு வந்தால் தான் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும். அவர்கிட்ட எவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்குது? குறைந்தபட்சம் 12-15% ஓட்டு இருக்குது உங்கள் கணக்குப்படியை பார்த்தா. அந்த சதவீதத்தை வச்சு அடிக்க முடியாது. கூட்டணி யாரும் அவர்கிட்ட சேரலை. இவரே இன்னொரு இதுக்கு போகிற நிலைமையில் நீங்கள் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தை வெளியில் விட முடியலை. அந்த திரைப்படத்தை அவரால் துணிச்சலோடு யாரும் அணுகி பண்ணலை. சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவரால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. இன்றைக்கி மோடி என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் டெல்லி போயிருக்காரு. இந்த முறை வர முடியாது. இந்த முறை தனிச்சு நின்று அவர் ஓட்டு சதவீதம் காட்டினாங்கன்னா அடுத்த முறை வரலாம். அதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. டிவி கேட்குதுண்ணா, எதனாலண்ணா? பூசாரங்களுக்கு வாய்ப்பு எடுக்கல, தப்பு இல்லை. இது மாதிரி 2 எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கோம். ஏடிஎம்கே ஓட்டு போட்டாச்சு, ஒரு வாட்டி டிஎம்கே ஒரு வாட்டி ஓட்டு போட்டுருங்க. எதிர்ப்பு வருது, பார்க்குறீங்க? அது அது சமாளிச்சு வந்துடுவார் அவர். அவர் வந்தால் மாற நினைக்கிறேன். ஆமாம்மா, கண்டிப்பாக மாற்றம் தேவை தான் எல்லாருக்கும். ஆட்சி மாற்றம் வரணும், புரியுதா? விஜய் வந்தால் இதுங்காட்டியுமே முதலமைச்சர் ஆக முடியாது. இன்னும் எவ்வளோ இருக்குது விஜய்க்கு அடிப்படையாக வர்றதுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில். ஆட்சி மாற்றம் வந்தால் போதும். யார் வந்தான்னா ஆட்சி மாற்றம் வரணும், அவ்வளோதான். எடப்பாடி வந்தால் கூட நல்லாயிருக்கும், புரியுதா? எடப்பாடி ஆட்சியை நல்லா இருந்து மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, புரியுதா? இப்போ ஒரு பொண்ணு கூட தனிமையாக நடந்து போக முடியல, புரியுதா? பாதுகாப்பு இல்லை, அதான் உண்மை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. விஜய் அவர் வளர பிள்ளைப்பா, அவர் வளர பிள்ளை. இப்போ விஜய் ஆட்சி பண்ண முடியாது. கூட்டம் வருதுன்னா இப்போ நீ கூட தான் போவேன், நான் போவேன், எல்லாம் போவாங்க. ஒரு ரசிகர் பார்க்க போவாங்க. எம்ஜிஆர் மாரி பக்குவமாக வரணும். அவர் அந்த பக்குவத்துக்கு வரல அவர், புரியுதா? சொல்லிக்கலாம், நாங்கள் தான் சொல்லலாம், புரியுதா? நாங்கள் கூட தான் எம்ஜிஆர்னு சொல்லலாம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடுத்த எம்ஜிஆர்னு விஜய் சொல்லவே முடியாது. எம்ஜிஆர் நிகர் யாருமே கிடையாது, புரியுதா? ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு ஜெயலலிதா, ஒரே ஒரு கருணாநிதி தான், புரியுதா? ஸ்டாலின் கூட கருணாநிதி கூட ஒப்பிட முடியாது. இதுதான் அவங்க ஆட்சி. தான் புதுசாக வரணும்னு நினைக்கிறேன். பழைய ஆளுங்களாம் வேண்டாம், புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும், மாற்றங்கள் வரும்னு பார்க்குறோம். விஜய் புதுசாக வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க அதை? பண்ணலாம், புதுசாக வரவங்களுக்கு பண்ணலாம், ஆதரவு உண்டு, அவ்வளோதான். இல்லை, இப்போ அவர் வந்தாருன்னா ஏதாவது மாற்றுவாருன்னு பார்க்குறீங்க? மாற்றுவாருன்றது அடுத்ததுங்க. பழைய ஆளுங்க எல்லாருமே அவங்க 4 காலேஜ் 3 காலேஜ் கட்டிக்கிட்டு நல்லா தான் இருக்கானுங்க அவனுங்க லெவலில்.
இப்போ புதுசாக வரவங்கள வந்துட்டு போட்டுமே. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு. அதெல்லாம் உண்மை தான். எங்கே பார்த்தாலும் தான் என்னென்னோ நடக்குது. என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். இப்போ சிலிண்டர்லாம் தரேன்னு சொல்றாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நடைமுறைக்கு அன்றைக்கி வருமா தான் தெரியும், இன்றைக்கி தெரியாது. மாற்றங்கள் நல்லா இருக்கும் நினைக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொத்து வச்சுருக்காரு, ஒன்றும் இல்லாத ஆள் இல்லை. அதனால் இனிமேல் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார், பதவியை காப்பாற்றிக்கணுன்னு தான் நினைப்பார். அதனால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். சப்போர்ட்டு திமுகவுக்கு தான். எதனால திமுக? அது ஆரம்பத்துலேருந்து பிடிச்சிருக்கு அந்த கட்சி. அதுக்கப்புறம் இப்போ நலத்திட்டங்கள்லாம் செய்கிறாங்க, ரோடு போடுறாங்க. இந்த அம்மா ஹோட்டல்லாம் பாருங்கள், மூடாத கண்டினியூவாக இயங்குறாங்க, நல்லா தான் செய்கிறாங்க. விஜய் வேற புதுசாக வந்திருக்காரு. மாற்றம் எதனா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்திருக்கிறார், நல்லது தான். மாற்றம் வரலாம், அது அவங்கவுங்க விருப்பம். ஓட்டு போடுறதெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க தேர்ந்தெடுக்கட்டும். வந்த சப்போர்ட் இருக்குமா அவருக்கு? என்னுடைய சப்போர்ட்டு திமுக தான். ஆனால் அவருக்கு வானான்னு சொல்ல மாட்டேன். வரலாம், வரட்டும், சந்தோஷம். நாங்கள் ரெட்டலை தான். எதனால ரெட்டாலிக்கு போடலாம்? அது எங்களுக்கு பிடிக்கும், அதனால். இல்லை இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. யார் வரும் வரும் வரும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ விஜய் வேற புதுசாக வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? வந்தாலும் வரலாம், விஜய் வந்தாலும் வரலாம், இல்லைன்னா ரெட்டலை வந்தாலும் வரலாம். விஜய் வந்தால் அவங்க சப்போர்ட் விஜய்க்கு இருக்குமா? இருக்கும். எங்கள் பசங்கள்லாம் விஜய்க்கு தான் போடணுன்றாங்க. ஆனால் நாங்கள் அப்பத்துலேருந்து ரெட்டலைக்கு போடுறோம், அதனால எங்களுக்கு அது மேலே ஒரு பிரியம், அவ்வளோதான். விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்றேன், அதான் உண்மை. ஆனால் புதுசாக நிற்கிறாம விஜய், அவனுக்கு தான் ஓட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான். மற்றபடி என்ன கேளுங்க. இப்போ அதாவது புது அரசியல் நிற்குதுன்னா வந்து விஜய்க்கு தான் போடணும், அதுதான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன். நான் டிஎம்கே தான், ஆனால் வந்து டிஎம்கே கட்சிக்காரெல்லாம் வந்து எந்த இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் வந்து அதெல்லாம் வந்து வேஸ்ட்ண்ணா, அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம். ஆனால் அது விஜய்க்கு தான் ஓட்டு போகணுன்னு ஆசைப்படுங்கிறேன். விஜய் வந்தாலும் மாறும் நினைக்கிறீங்களா? விஜய் வந்தாலும் மாறும் நினைக்கிறீங்களா? மாறினா நல்லது. அப்பா நீயும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். நீயும் மனுஷன், நானும் மனுஷன்தான். அது வந்து உண்மை எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியல. சரி, விஜய்க்கு ஓட்டு போகலான்னு தான் ஆசைப்பட்றேன். தான்ப்பா ஒரு மாற்றம் வரட்டுமே. புதுசாக வராரு, ஏதோ ஜென்ரலாக நிறைய நடக்கணும், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பெண் பிள்ளைகள்லாம் நல்லா பாதுகாப்பு தரணும். எதிர்ப்பு நிறைய வருது. அது எதிர்ப்பை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. அவர் நேற்று தான் போயிட்டு வந்தார், சிபிஐ ஆஃபீஸரில் போயிட்டு வந்தார். மூணாவது தேர்ட் சம்மன் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் எதிர்கொள் தானே வந்தார். அதெல்லாம் அதை விட எதிர்ப்பா, இதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. எங்களுக்கு வந்து அவர் வரணும். அவர் வந்தார்னா தமிழ்நாடு சீர்திருத்தம் இல்லாமல் அமைதியாக அழகாக தெளிவாக இருக்கணும், என்னுடைய ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக. இப்போ ஸ்டாலினுக்கு தான்ப்பா. எதனால நல்லா தான் செய்கிறாரு எல்லாமே. புதுசாக கட்சியோட வந்திருக்கு, விஜய் வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அது நம்மளுக்கு என்ன, அது அவர் இன்னும் எதுவுமே வந்து செய்யலைல்ல. அவர் எதனா செஞ்சால் நம்ம அதுக்கப்புறமா சொல்லலாம். கொஞ்சம் இப்போ நான் ஓட்டு அவருக்கு தான் போடலான்னு வச்சுதான், அவங்க ஃபேமிலி மேட்ரு பெருசாக இருக்குது. அப்புறம் எங்கே நம்ம போடுறது? ஸ்டாலினுக்கு தான். தெரியல, ஆனால் கொடுத்து பார்த்தா நல்லது தான், வந்தால் நல்லா தான். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ண. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்டாலினே நல்லா தான் பண்ணின்னு இருக்கார். 2.0 சூப்பராக. 26 சப்போர்ட் வந்து 2 கட்சிகளும் ஆண்டுட்டாங்க. இனிமேல் ஆளாத கட்சின்னு புதுசாக யாராச்சும் கூப்பிடலான் இருக்கோம். விஜய் வேற புதுசாக வந்திருக்காரு. விஜய்க்கு அனுபவம் கிடையாது, நாம் தமிழரை கூப்பிடலாம். அவர்னா நல்லா எடுத்து செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் வரட்டும், கற்றுக்கிட்டு வரட்டும். நாம் தமிழர் கட்சி முன்னாடி 3ஆயிரத்தில் வந்தாங்க, இந்த வாட்டி எதிர்கட்சியாக வர சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எதனால இந்த வாட்டி அவங்க எதிர்கட்சி? இல்லை, அவங்க கொள்கை கோட்பாடுகள்லாம் கரெக்டாக இருக்குது. மற்ற கட்சிகளோட கொள்கையும் இந்த கட்சியோட கொள்கையும் வேறுபட்டது. நல்லா பண்ணலாம், அவர் வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும். நாம் தமிழருக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த வட்டம். சப்போர்ட் வந்து பிஜேபிக்குமா. எதனாலண்ணா? நான் பிஜேபியில் இருக்கேம்மா. விஜய் வேற புதுசாக வந்திருக்காரு. ஆமாம்மா. எப்படி பார்க்குறீங்க? அவர் நிலமையே என்னன்னு தெரியலையம்மா இன்னும். அவர் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்றது இப்போ ஒரு புதுசாக ஒரு கதை வந்திருக்கு. அதனால் அவருக்கு கரெக்டாக ஒரு முடிவு இல்லை. அவர் வந்தால் மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
மாற்றன்றது யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது. புதுசாக ஒன்றும் பெருசாக நடக்குமான்றது தான் தெரியல. வந்தால் தான் தெரியும் அது. ஏடிஎம்கே தானா? எதனாலண்ணா? ஏடிஎம்கேல இந்த ட்ரிப் ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்கணும்ண்ணா. விஜய் வேறு புதுசாக வந்திருக்காரு. நமக்கு ஏடிஎம்கே தானே இப்போ. என்னெல்லாம் வரணும்னு பார்க்குறீங்க? ஏன்னா என்னெல்லாம் வரணும்னு பார்க்குறீங்க? வரட்டுமே, அடுத்தடுத்த ஆட்சி வரட்டுமே. அவர் வர நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.